இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வெளியான நேரம் பொள்ளாச்சி மக்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. பிள்ளைங்க கை வைக்கிற வரைக்கும் உங்க வீட்டுக்கு பணம் திமிரு இல்லையா? பணம் திமிரு குடும்பத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஊர் உலகத்தில் நடக்காததான் இங்க நடந்துருச்சு. எங்க ஊர் பேரை தலைப்புச் செய்தியா போட்டு போட்டு எங்க மனசை புண்படுத்துறாங்களே அப்படின்னு பொறுமி தள்ளிட்டாங்க பொள்ளாச்சி மக்கள். பழனிக்கு குடும்பத்தோட போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ரோட்டோரம் ஒரு கொய்யாப்பழ கடை. நான் போய் கொய்யாப்பழத்தை வாங்கினேன். எந்த ஊருன்னு அந்த அம்மா கேட்டுச்சு. பொள்ளாச்சின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்ன உடனே அந்த படத்தை திரும்பி பிடிக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த மாதிரி சொல்லி நம்ம கிட்ட வருத்தப்பட்டதே ஒரு மீடியா நண்பர் தான். அந்த அளவுக்கு பொள்ளாச்சி பேரு அவ்வளவு ரிப்பேர் ஆயிருந்தது. ஆனா இன்னைக்கு நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்த பிறகு அந்த மக்களுடைய மனசு எல்லாம் குளிர்ந்து போயிருக்கு. அதே சமயத்துல ஒரு நியாயமான கேள்வியும் அந்த மக்கள் நம்ம கிட்ட வைக்கிறாங்க. அந்த சமயத்துல பார் நாகராஜன் பேரு, பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் அவங்களுடைய பேரு, இதெல்லாம் அடிபட்டது. அவங்க எல்லாம் இந்த தீர்ப்புக்குள்ளேயோ இல்ல இந்த கேஸுக்குள்ளேயோ எந்த வகையிலுமே வரவே இல்லையா அப்படிங்கறதும் அந்த நியாயமான கேள்வி. சரி, இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ அந்த சமயத்துல அடிப்பட்ட அந்த 2 பேரும் நீதி வென்றது, நியாயம் வென்றது அப்படின்னு ஒரு சின்ன அறிக்கையாவது கொடுத்திருக்கலாமே. அது கூட கொடுக்கலையே, ஏன் அப்படின்னு அந்த மக்கள் நம்ம கிட்ட திரும்பவும் கேள்வி வைக்கிறாங்க. இந்த குற்றவாளிகள் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு போலீஸ் வந்து பொள்ளாச்சி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. அப்படி ஆஜர்படுத்தும் போது அந்த கோர்ட்டுக்கு வெளியில நடந்த ஒரு சம்பவத்தையும் இவங்க மறக்காம நம்ம கிட்ட வைக்கிறாங்க. அதுதாங்க மெயின் அக்யூஸ்ட் திருநாவுக்கரசு. அவங்க அம்மா அந்த கோர்ட் வாசல்ல பயங்கரமா ஆர்கியூ பண்ணி என் பையன் மேல ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு வக்கீல் கிட்டையும் போலீஸ் கிட்டையும் பொதுஜனங்க கிட்டையும் அவங்க ஆவேசமா கத்தினதையும் நம்ம கிட்ட ஞாபகப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுல இங்க இருக்கிறனாலதான் நீங்க பேசுறீங்க. வெளியே வேற ஏதாவது மாநிலமா இருந்தா என்ன உங்க பையனுக்கு நடந்துக்கிறது வேற ஏதாவது வெளியே மாட்டிருந்தா வேற ஏதாவது நடந்திருக்கும் உங்க பையனுக்கு. நான் வந்து ஒரு தனி மனுஷனா கேட்கிறேன். அங்க கூடியிருந்த வக்கீல்களும் பொதுஜனங்களும் உன் பையனாலையும் மற்ற குற்றவாளிகளாலையும் நம்ம ஊர் பேரே நாரி கிடைக்குது, உன் பையனை உன்னால ஒழுங்கா வழக்க தெரியாதா அப்படின்னு அவங்க ஆவேசமா பதிலுக்கு கேட்டாங்க. திருநாவுக்கரசு அம்மா ரொம்ப ஆத்திரப்பட்டு கொதித்து அவங்க பேசுற வீடியோ தான் இப்ப மறுபடியும் வைரலா சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 400 பிள்ளைங்க கை வைக்கிற வரைக்கும் உங்க வீட்டுக்கு பணம் திமிரு இல்லையா? பணம் திமிரு ஒண்ணுமே தெரியாது. பணம் திமிரு சொல்றியா? இதே தானே உன் பையனுக்கு இருந்திருக்கும். குடும்பத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதே சமயம் இந்த விக்டிம்களுடைய அண்ணன்கள் போய் அந்த குற்றவாளிகள் கிட்ட அடிச்சு உதச்சி அவங்க கிட்ட இருக்க எவிடன்ஸையும் வாங்கியிருக்காங்க. அந்த வீடியோவும் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வழக்கினுடைய விசாரணைக்காக இந்த குற்றவாளிகளை கோர்ட்டுக்கு அழைத்து வரப்பட்ட போதெல்லாம் ஏதோ தியாகிகளுக்கு வரவேற்பு கொடுக்கிற மாதிரி இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூடியிருந்த காட்சியும் யாரும் மறக்கல. மொத்தத்துல வளர்ப்பு சரியில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் குளுமையான தீர்ப்பா வந்து சேர்ந்திருக்கு நீதிபதி நந்தினி தேவி அவர்களுடைய தீர்ப்பு.